ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வைல் மடக்கு. லாஸ்ட் கிளாஸில் ஃபார் மடக்கும் ஃபார் ஈச் மடக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வைல் மடக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வைல் மடக்கு அண்டு டூவைல் மடக்கு, இந்த ரெண்டு மடக்கையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மடக்கை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? வைல் மடக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான மடக்கு அமைப்புன்னு சொல்கிறாங்கம்மா. ஃபஸ்ட், இது எளிய பன்முறை செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. சிம்பிள் இட்ரேஷன் ஆக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. இட்ரேஷன் மீன்ஸ் ஆல்ரெடி சொன்ன ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தடு தான் இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் மடக்கு அமைப்புன்னு சொல்லியிருந்தோம். அதில் இது எளிய பன்முறை செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. இட் இஸ் அ 1 மார்க், இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இது ஃபஸ்ட்டே கண்டிஷன் என்ன பண்ணும், ட்ரூவா ஃபால்ஸா, சரியா தவறான்னு செக் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் கோடு என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகும். மடக்கோட உடற்பகுதி செயல்படுத்தப்படும். இதுதான் வைல் மடக்கு. அதனால தான் ஃபார் மடக்கு மாதிரியே இதுவும் இருக்கிறதுனால இது நுழைவு சோதிப்பு மடக்குன்னு இதையும் சொல்லலாம். ஒரு 1 மார்க்கில் நுழைவு சோதிப்பு மடக்கு எதுன்னு கேட்டோம்னா ஃபார் மடக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், அதர்வைஸ் வைல் மடக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ கண்டிஷனை என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் கண்டிஷன் சரி அப்படின்னா மடக்கை செயல்படுத்தும். கோடு என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும். நிபந்தனை தவறு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மடக்கை விட்டு வெளியேறிவிடும். அப்போ வைல் மடக்கு முக்கியமான ஒரு மடக்கு அமைப்பு என அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு 2 இட்லி சாப்பிட்ணுன்னு நினச்சி ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் உள்ளே போன உடனே எனக்கு 2 இட்லி வேணும், 2 இட்லி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டேபிளில் உட்காந்துடுறாரு. சர்வர் என்ன பண்ணுவார், 2 இட்லியை கொண்டு போவார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுன்னா வைங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் தான் அங்கே வேல்யூவை என்ன பண்ணுறாரு, இனிஷியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த இனிஷியலைஸ் வேல்யூவை, இனிஷியலைஸ் கவுண்டரை கரெக்டாக என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒன்றுன்னா வைங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 2 இட்லி ஒன்றுன்னா போகுது. ஒரு இட்லி, அதுக்கப்புறம் ஒரு இட்லி. அப்போ ப்ளஸ் ப்ளஸ் மிகுப்பு செயல்பாடு அங்கே நடைபெறுது. அப்போ கண்டிஷனை என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்கார்றாரு. டாஸ்க் பர்ஃபார்ம் ஆகுது, மடக்கு செயல்படுது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அது எப்படி செயல்படுது, ஒன்றுன்னா செயல்படுது. மிகுப்பு அந்த செயல்பாட்டின் அமைப்பின்படி செயல்படுகிறது. இதுதான் வைல் மடக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டே என்ன பண்ணுறாங்க, கண்டிஷன் நிபந்தனை சரியா தவறா அப்படின்னு செக் பண்ணிடுறாங்க. அப்போ 2 இட்லி, அந்த இடத்துல ஒரு இட்லி கொண்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுதுனா தப்பு. அப்போ 2 இட்லி, அப்போ கண்டிஷன் 2 இட்லி அங்கே இருக்கணும். அது ஒன்றுன்னா சாப்பிட்டாலும் சரி, 2ஆக வச்சாலும் சரி. 2ஆக வச்சிட்டாங்கன்னா இனிஷியலைஸ் வேல்யூன்னா ஆகும் 2. அப்போ ஒரே டைம் தான் அந்த மடக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இனிஷியலைஸ் வேல்யூ நம்ம யூசர் வைக்கும், அந்த ப்ரோக்ராமர் வைக்கிறத பொறுத்து தான் வைல் மடக்கு பாடிக்குள்ளே என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கோட் என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகும். இன்க்ரிமெண்ட் மெத்தட்லையா டெக்ரிமெண்ட் மெத்தட்லையா அப்படின்றத அந்த ப்ரோக்ராமர் அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அவங்களோட இஷ்டத்தை பொறுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம்குள்ளே ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஓகே, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகும், கோடை விட்டு வெளியில் வந்துடும். இதுதாம்மா வைல் மடக்கு. நெக்ஸ்ட்டு வைல் மடக்கு அமைப்பு மற்றும் பாய்வை பற்றி பார்க்கலாம். இங்கே இனிஷியலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுதான். வைல் மடக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணிடுறோம். சொன்னேன் இல்லைங்களா, 2 இட்லி அப்படின்றத இனிஷியல் வேல்யூ 1ஆ வச்சுக்கலாம், 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ 0ல் இருக்கிறது 1 என்னாகும், ப்ளஸ் ப்ளஸ் ஆகி 1 ஆகும். அப்போ இனிஷியலைஸ் வேல்யூ என்னாகும், ஃபஸ்ட்டு வச்சிடுறாங்க. வைல் ஆஃப் கண்டிஷன். அப்போ கோடுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடியே என்ன ஆகுது, வைல் ஆஃப் கண்டிஷன். கண்டிஷன் செக் பண்ணிக்குது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் 1க்குள்ளே போகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா லூப்போட எக்ஸிட்டுக்கு வந்துடும். என்னாகும், லூப் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 1ம் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 2க்கு போகும். அப் டு ஸ்டேட்மெண்ட் n. அப்போ ஸ்டேட்மெண்ட் n எத்தனை வேணால் நம்ம வச்சுக்கலாம். இங்கே நம்ம 2ன்னு நம்ம வச்சுருக்கோம். அப்போ 2 வரைக்கும் என்னாகும், கண்டிஷன் என்னாகும், ஸ்டேட்மெண்ட் என்னாகும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கோடு என்னாகும், சுற்றிக்கிட்டே இருக்கும்.
இதுதான் இந்த மாதிரி தான் அப்டேஷன் நடக்கும். இப்போ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா லூப் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட எண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இதனோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா while of condition is true, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஓப்பன் கர்லி பிரேசஸில் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் செமிகோலன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். while of condition is true மறக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கண்டிஷன் என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. அப்போ கண்டிஷன் தான் ஃபஸ்ட் அங்கே வருது. 2 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகிறாரு பார்த்தீங்களா, அப்போ கண்டிஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு. தட் இஸ் while loop. கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாரு. அப்போ கோட் என்ன ஆகுது, அந்த டாஸ்க் என்ன ஆகுது, பர்ஃபார்ம் ஆகுது. கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். இது தாங்க while மடக்கோட கட்டளை அமைப்பு. இங்கே பாருங்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா $student -count is equal to 10 செமிகோலன். ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை மொத்தம் 10ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுறாங்க, கவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கண்டிஷன் அங்கே சொல்லிடுறாங்க 10ன்னு சொல்லி. அப்போ ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் எத்தனை, 10. அப்போ எப்படி அது இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா ++ல இன்க்ரிமெண்ட் ஆகுது, மிகுப்பு ஆகுது. ஸ்டூடெண்ட் நம்பர் 1லேருந்து, அப்போ இனிஷியலைஸ் வேல்யூ இங்கே என்ன வச்சுருக்காங்க, 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இனிஷியலைஸ் வேல்யூ என்ன வச்சுருக்காங்க, 1. நெக்ஸ்ட்டு while of $student -number less than or equal to $student -count. அந்த மெத்தடில் கோட் என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. ஸ்டூடெண்ட் நம்பர் எதுக்குள்ளே இருக்கும், ஸ்டூடெண்ட் -count ஆஃபில் இருக்கும். அப்போ அந்த 10க்குள்ளே ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அந்த அப்படி 10க்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்றுன்னா என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. அப்போ 10 வரைக்கும் என்ன ஆகும், கோடு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். உடற்கூறின் பகுதி நிபந்தனை சரி எனில் செயல்படுத்தப்படும். 10 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான். அப்போ ஸ்டூடெண்ட் கவுண்ட் 11ன்னு போகிறப்போ அந்த நிபந்தனை தவறு என சொல்லி கூற்றின் அதாவது கோடு வந்து என்னாகும், ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும், உடற்பகுதியை விட்டு வெளியேறிவிடும். ஓகேங்களா? அப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் கவுண்டிங் என்ன வச்சுருக்காங்க, 10. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்க, கண்டிஷன் செக் பண்ணிட்டாங்க, 10 அப்படின்னு வந்து வச்சாச்சு. கண்டிஷன் வந்து 10, மொத்த மாணவர்கள் 10. ஸ்டூடெண்ட் நம்பர் 1லேருந்து என்ன ஆகுது, இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ 1லேருந்து என்ன ஆகும், 1ன்னா ப்ளஸ் ஆகிட்டே போகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 1 ப்ளஸ் அடுத்தது 2, 2ஓட 1 3, அடுத்தது 4, இப்படி 10 வரைக்கும் என்னாகும், அந்த லூப் என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் கவுண்ட் 11ன்னு போகிறப்ப என்ன ஆகும், அந்த கோடு என்னாகும், ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில் வந்துடும். We have go to the topic of do while loop. Do while loop always run the statement inside of the loop block at the first time execution. That is, execution the block of code at least once before evaluation the condition. கண்டிஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணுன்னா பிளாக் ஆஃப் கோட் என்னாகும், எக்ஸிக்யூஷன் ஆகிடும். ஸோ டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுறது, தட் இஸ் த ஃபஸ்ட் கண்டிஷன், தட் இஸ் த ஃபஸ்ட்டு பாயிண்ட். டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுறது. லாஸ்ட்டாக நம்ம while loopல பார்த்தோம், 3 இட்லி அவர் சாப்பிட்றாரு, ஃபஸ்ட்டே கண்டிஷனை சொல்லிடுறாருன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டே சாப்பிட்றாரு, நான் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சர்வர் வந்து என்ன பண்ணுவார், சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். லாஸ்ட்டாக சர்வர் என்ன பண்ணுவார், கவுண்ட் பண்ணி சொல்லுவார். தட் இஸ் த ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு do while loop. ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறது, தென் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ், தென் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் செக் கண்டிஷன். Okay. Then it is checking the condition whether true or false. Condition true or false and check பண்ணும். Condition true இருந்தால் it execute the loop if the specified condition is true. Condition true இருந்தால் loop execution ஆகும். Otherwise loops ends at the statement. Statementோட எண்டுக்கு loop வந்துடும். ஓகேங்களா? Then we take do while loop structure and a flowchart. First start loop, then the part of do something. Task perform பண்றது first. Do while loops run the looping code first. First code என்னாகும், execution ஆயிடும். Then this happen at least once.
execution the block of code at least once before evaluation the condition. கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கோட் என்னாகும், எக்ஸிக்யூஷன் ஆகிடும். தட் இஸ் டூ சம்திங். தென் த தேர்ட் பார்ட் இஸ் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் செக் பண்ணுது. ட்ரூவாக இருந்ததுன்னா இஃப் இட் எவாலுவேட் இஸ் ட்ரூ த கண்டிஷன் இஸ் go to the next statement. Otherwise loop ends at the statement. So okayங்களா, let me go to example of do while loop. PHP tag is open first, then $student hyphen count is equal to 10 semicolon, student oda count 10, then $student hyphen number is equal to 1 semicolon. do loop start ஆன உடனே டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்கோ என்ன பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும்னா டபுள் கொட்டேஷன் த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் கோலன் $student hyphen number பிரேக் கண்டிஷன் டபுள் கொட்டேஷனில் க்ளோஸ் பண்ணிடுறோம், செமிகோலன் $student hyphen number ப்ளஸ் ப்ளஸ் செமிகோலன். ஓப்பன் கர்லி பிரேசஸில் இதை கொடுத்துட்டு க்ளோஸ் கர்லி பிரேசஸில் முடிச்சாச்சு. தென் டூ லூப் என்ன பண்ணுது நம்மளுக்கு, அப்போ டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஃபஸ்ட் execute the block of code at least once first, then evaluation the condition, go to while loop. While of $student hyphen number less than or equal to $student hyphen count of open bracket la start பண்ணி close bracket la முடிச்சாச்சு. that is then last close PHP tag. while conditionல என்ன பண்ணுதுன்னா கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகேங்களா, கண்டிஷனை கோட் எக்ஸிக்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகேங்களா, எக்ஸிக்யூஷன் த பிளாக் ஆஃப் கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் த எவாலுவேஷன்ஸ் ஆஃப் கண்டிஷன். இஸ் இட் ஓகே? ஆல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. Then we take the example of do while loop. PHP tag start first, then $i is equal to 9 semicolon. ஐயோட வேல்யூ 9 இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. do கர்லி பிரேசஸ்குள்ள எக்கோ என்னமா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும்னா டபுள் கொட்டேஷன் $i is டபுள் கொட்டேஷனில் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக் கண்டிஷன் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஒவ்வொரு வேல்யூவாக நம்மளுக்கு என்ன ஆகும், ஒன்று ஒன்றா நம்ம சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, 3 இட்லி சாப்பிட்ற வரைக்கும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு முடிக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டே சாப்பிட்ற ப்ராசஸ் அங்கே நடந்துருது. கர்லி பிரேசஸில் அந்த கோடு வந்து என்ன ஆகுது, எக்ஸிக்யூஷன் ஆகி முடிஞ்சிருது. தென் கோ டு கண்டிஷன் போர்ட், யூஸ் த while loop. while of $i less than 9. அப்போ இந்த இடத்துல 9 இனிஷியலைஸ் நம்ம பண்ணியிருக்கோம், சாரி. தென் while $i less than 9. அப்போ 9 வரைக்கும் என்னாகும், லூப் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, 9 வரைக்கும் லூப் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸிக்யூஷன் த பிளாக் ஆஃப் கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் த எவாலுவேஷன் த கண்டிஷன். கண்டிஷனுக்கு முன்னாடியே லூப் என்னாகும், எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்குது. தென் த பார்ட் ஆஃப் கோ டு கண்டிஷன் பார்ட், தட் த யூஸ் ஆஃப் while loop. ஐயோட வேல்யூ 9 வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுது. தட் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் while loop. தென் த above code output is 9. ஸோ 9 வரைக்கும் தான் அந்த கோடு என்ன ஆகுது, எக்ஸிக்யூஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு மேலே லூப் எக்ஸிக்யூஷன் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுற வேலை ஃபஸ்ட்டு நடக்குது. தென் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் ஒன்றா நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரேக் கண்டிஷனில் ஒன்றா நம்ம என்ன ஆகுது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த 9 வேல்யூ வர வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். தென் while of I less than 9 வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுற கண்டிஷன் நெக்ஸ்ட் நடக்குது. ஸோ த அவுட்புட் இஸ் 9. ஓகேங்களா, ஹாவ் அ நைஸ் டேமா.